வணக்கம் ப்ளூபெல் டாரோட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ரீடிங் தை அமாவாசை ரீடிங். ஸோ நம்ம முன்னோர்கள்கிட்ட இந்த ரீடிங் முன்னோர்கள்கிட்ட என்ன மெசேஜ் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சிஸ்டர் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஒரு பாட்டி, அவங்களுடைய இமேஜ். இவங்க உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை பாட்டியாக இருக்கலாம், மோஸ்ட்டாக பாட்டியாக இருக்கலாம். அடுத்தது ஒரு அக்கா, அண்ணன், அந்த ஏஜில் ஒருத்தவங்களுடைய மெசேஜ். அண்ட் அப்பா, அங்கிள், அந்த மாதிரி. அண்ட் அங்கிள். ஓகே, இந்த இந்த கார்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா மேபி அது அவங்களா இருக்கலாம். அண்ட் சில பேருக்கு இந்த கார்ட்ஸ் பார்த்தா சில பேர் ஞாபகம் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது அவங்களுடைய மெசேஜ் தான். ஓகே, எல்லா வாட்டியும் ஒரு கார்டு பார்க்கும்போது நமக்கு இதே கார்டு பார்க்கும்போது இன்னொருத்தவங்க ஞாபகமும் வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங்கில் உங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கக்கிட்ட இருந்து வந்த மெசேஜ். ஓகே, பவர்ஃபுல் மெசேஜ். ஆக்சுவலாக இந்த ரீடிங் நான் ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போடலாமான்னு கூட யோசித்தேன். வெரி பவர்ஃபுல் ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்னாலும், உங்களுக்கு அது ப்ராப்ளம் அப்படி இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்லேயே நீங்கள் வளரணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மெசேஜ். ஸோ ஏதோ ஒரு சேஞ்ச் வேண்டாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட் மெசேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு மெசேஜ் சேஞ்ச் வேண்டாம், கரண்ட் சிச்சுவேஷன்லேயே க்ரோ ஆகுங்கன்னு. இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் ஒரு பெண் ஸ்தானத்தில் சில விஷயங்கள், அதாவது நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா ஒரு அம்மா பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தால் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அதை எடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அக்கானா ஒரு அண்ணனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அண்ணனா ஒரு அக்காவோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது. இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, ஒரு பொறுப்பு உங்களோட இது இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னொரு இதை தான் நீங்கள் எடுக்கிற இன்னொரு பொறுப்பு, என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு அண்ணனாக இருக்கலாம் ஆனால் அப்பா ஸ்தானத்தில். பட் மோஸ்ட்டாக இது அப்பா ஸ்தானத்தில்ன்றத விட நீங்கள் ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து ஏதோ பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அதுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றது தான். தைரியமாக எதுனாலும் ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஓகே, முழு பொறுப்பு எடுத்து பண்ணுங்க அப்படின்றது தான். ஒரு சிலருக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரையோடையோ பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் பண்ணுற எனர்ஜி இதில் இருக்குது. ஓகே, யாருக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வருது. அது உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வரும் அப்படின்றது தான். நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணுங்க அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகே, முழு மனசோட முழு பொறுப்பை எடுத்து பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அதுக்கான பிளெஸிங்ஸ் இருக்குது. 8 of Pentacles. தொழில் ரீதியாகவோ இல்லை
ஏதோ ஒரு ரீதியா உங்களுக்கு வந்து பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் வந்து இப்போது கற்றுக்கிட்டு அதில் அதில் ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு 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 விஷயத்தில் நீங்கள் பிகினராக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அதில் மாஸ்டராக இருந்திருப்பீங்க. இல்லை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறதுல நீங்கள் மாஸ்டர் ஆவீங்கன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாக இருக்குது. மதர் ஆஃப் வான்ஸ், எய்ட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், எய்ட் ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஃபுல் கார்டு எடுத்துறேன். ஹெர்மெட். ஏன்னா எல்லா கார்டுமே ஒரு மாதிரி ரிலேட்டடாக 8 சன் ஆஃப் ஸ்வாட்ஸ். நிறைய உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. 2 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ், 4 ரிவர்ஸ். ஓகே, சி ஏதோ ஒரு விஷயம் வந்து மன உளைச்சலோடு முடிஞ்சிருக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து எல்லாரை விட்டும் விலகி இருந்திருப்பீங்க. ஆனால் தேவையில்லாத பயம், அதனால தான் தைரியமாக இருங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பயப்படுற இடத்துல நீங்கள் இல்லை. ஒரிஜினலாக நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும். நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுத்து தைரியமாக நீங்கள் மூவ் பண்ணலாம், ஃபார்வர்ட் போகலாம். உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. கூடிய சீக்கிரமே, அதுவும் ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு இதனால நீங்கள் வந்து ரொம்ப உங்களையே தனிமைப்படுத்திக்கிற எனர்ஜி இருக்குது. உங்களையும் நீங்கள் தனிமைப்படுத்திட்டுருக்கீங்க. ஆனால் மற்ற கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏன்னோ பாசிட்டிவாக இருக்குது. மதர் ஆஃப் வான்ஸ் வந்து போல் நல்ல சோஷியலைஸ் பண்ணுற எனர்ஜி. நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒரு கெட்டது நடந்திருக்குன்னா அதில் நல்லது நடக்கணும். அந்த நல்லதை வந்து நீங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், விங்ஸை நான் விரிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. அந்த தப்பு தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களே உங்களோட வெற்றியை நீங்கள் தான் வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கான நிறைய பாசிட்டிவ்ஸ் வரத்துக்கு இருக்குது. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அதனால தான் தைரியமாக டெசிஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் முன்னோர்கள். ஓகே, 2 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ், ஃபூல் ரிவர்ஸில் இருக்குது. அதனால் வந்து ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அது வந்து ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்க்கு வந்திருக்கணும். உங்களுடைய அந்த தயக்கம், உங்களுடைய அந்த அதாவது வந்து அதை விட்டுட்டு வர்ற எனர்ஜி இல்லை. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அதுலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரணும். இப்போது ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை எடுத்திருக்கீங்க, உடம்பு சரியாயிடுச்சு, மாத்திரையை நிறுத்தணும். நீங்கள் மாத்திரையை நிறுத்தலை, மாத்திரையை வந்து அதே மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. அதுதான் சொல்லுது. நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா உங்கள் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் தைரியமாக டெசிஷன் எடுத்துகிட்டு முன்னாடி போகணுன்றது தான் உங்களுடைய முன்னோர்களுடைய மெசேஜ் அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகே, அதனால தான் உங்களோட கரண்ட் இதில் நீங்கள் க்ரோ ஆகணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. தைரியமாக இருங்க, அத்தாரிட்டி எடுத்துகிட்டு முன்னேறுங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது 8 ஆஃப் வான்ஸ், ஏன்னா மணி வந்து உங்களுக்கு நல்ல என்ன எல்லா விதத்துலேயும் மணி வரும், அபண்டன்ஸ் வரும் அப்படின்ட்டு. மதர் ஆஃப் வான்ஸ் இருக்காங்க, நல்ல சோஷியலைசிங், நல்ல எல்லாரோடையும் சொசைட்டியோடு இருக்கிற ஒரு எனர்ஜி. ஓகே, 8 ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்க்கான ஒரு எனர்ஜி. 8 ஆஃப் வான்ஸ் வந்து குவிக் மெசேஜ், ஏதோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது, ஃபாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் வருது. 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து இட்ஸ் லைக், ஏன் இதெல்லாம் வராமல் இருக்குன்னா, ஏதோ ஒன்று முடிஞ்சது வந்து நீங்கள் அதை விட்டு வெளியில் வரத்துக்கு இல்லை. அதை விட்டு வெளியில் ஏன் வரலன்னா அதுக்கு பயம்.
நீங்கள் விட்டுட்டு வெளியில் வேகமாக வந்தால் அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது ஜாபாக இருக்கலாம், ஏதோ ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்கு. ஒரிஜினலி நீங்கள் ஆசைப்படுறது வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் கிடைக்கிற எனர்ஜி ஃபுல்லாகவே சக்ஸஸ்க்கான கார்ட்ஸ் தான் ரிவர்ஸில். நீங்கள் என்னடான்னா நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காத எனர்ஜினால உங்களுக்கு இந்த எத்தனை பிளெஸ்ஸிங்ஸும் ஸ்டாப் ஆகிருக்கு. இப்படி வரணும், இப்படி வர வேண்டிய ஆள் இப்படி இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இருக்கிறது நீங்கள் இது இது இதை இதை இது நீங்களே க்ரியேட் பண்ணது. பட் உங்களோட எனர்ஜி உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கு. இன்னும் நீங்கள் இதை அட்டைன் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வரல. அதான் ஏதோ ஒரு சேஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு காரணத்தினால உங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் வந்து அது வந்து ஒரு பாஸ் தான். அது நிற்கலை, அது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஜஸ்ட் இறங்கி இருக்கு. ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். 2 of Swords reverse with Mother of Swords. நீங்கள் வந்து நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. நீங்கள் ஒரு சிங்கிள் விமனாக இருக்கலாம், இல்லை யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சிங்கிள். ஆர் சம்ஒன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிங்கிள் விமனோட எனர்ஜி உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இட் கேன் பி மதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட். ஓகே, பட் ஆன்செஸ்டர்ஸ், முன்னோர்கள், அவங்க இன்னமும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு முடிவெடுங்க. அந்த முடிவு நல்ல முடிவு. 2 of Wands வந்து நல்ல முடிவு அப்படின்றதுக்கான ஒரு கார்டு. அந்த அந்த என்ன ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை உங்களுக்கு வருத்தத்தை தந்திருக்கோ அதுலேருந்து வெளியில் வாங்க. அதாவது முடிஞ்சது தான். அதுவே உங்களுக்கு திருப்ப வேணும்னா கூட நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் பிரேக் ஆகிருக்குன்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதே தான் வேணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும். உங்களுக்கு ப்ரேயர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குன்னா, கடவுளே இதை நான் உன் கையில் விட்டுறேன், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யுங்க. இல்லை புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க, புக்கு படிங்க. அந்த பழைய ஃபோட்டோஸ் பார்க்காதீங்க, அதுதான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை. ஜாப், மணினா லீவ் இட் டு காட் அண்ட் ப்ரிப்பேர். இப்போ அடுத்த ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த பிஸ்னஸ்க்கு வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணுங்கள். பட் a நியூ பிகினிங் இஸ் ஸ்டாப்ட் பிகாஸ் ஆஃப் யோர் எனர்ஜி. அதுதான் இந்த யூனிவர்ஸ், அதுதான் உங்கள் ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு இதில் சொல்ல வர மெசேஜ். அண்ட் தே ஆர் 100% sure that you will succeed. You'll be very happy. ஒரு விஷஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.